யா குலாம், அருமை சிறுவரே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில வார்த்தைகள் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்தால் உலகத்திலும் சரி, உங்களுடைய இதர வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு இறைபுறத்திலிருந்து இறை நம்பிக்கையும் கூடும், தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த லட்சியமும் உங்களுக்கு பிறக்கும். அந்த 5 விஷயத்தை ரசூலுல்லாஹ் தொடர்றாங்க பாருங்க. அல்லாஹ்வின் விஷயத்துல நீங்க பேணி பாதுகாப்பா நடந்துங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்த விஷயத்தை நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க, அதை பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வழக்கம் என்னன்னா, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாம் நடந்துக்குவான், கொஞ்சம் கூடுதலாக நடப்பான். ஃபதுகுரூனி அத்குருக்கும், என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், என்ன நீங்க திக்ர் செய்யுங்க, நான் உங்களை நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது சாதாரண சபை, ஆனா நான் நினைக்கிறது உயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய சபை, மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சபை. நினைப்பேன். நசுல்லாஹ ஃபனசியஹும், அல்லாஹ்வை அவர்கள் மறந்தார்கள், அல்லாஹும் அவர்களை மறந்து விட்டான். எப்படி மக்களுடைய செயல்பாடு இருக்கோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய செயல்பாடு வரும். வமக்கரு மக்கரம் வமக்கர்னா மக்கரன், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சி திட்டம் அவர்களிடத்தில் நடந்தது, அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சியானவர்கள் மிகப்பெரியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி அதை விட பன்மடங்கு கூடுதலாக நம்மிடத்தில் அல்லாஹ் நடந்து கொள்வான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பேணி பாதுகாப்பாக நடந்துங்க. அல்லாஹ்வுடைய ஷரியத்தினுடைய விஷயத்திலே, உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய விஷயத்திலே, உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்திலே, உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய விஷயத்திலே, ஷரியத் சொல்லக்கூடிய காரியங்களிலே நீங்கள் பாதுகாப்பாக நடங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எப்படி பாதுகாப்பான் அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபி, அவர்களுக்கு முன்னும் பின்னும் நாம் பாதுகாப்பை ஏற்படுத்துவோம். அந்த பாதுகாக்கப்படக்கூடிய மலக்குகள் என்ன செய்வாங்க? யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து இவர்களை காப்பார்கள், பாதுகாப்பார்கள். இப்ப அல்லாஹ் விதித்த விஷயங்களை பேணி பாதுகாத்து நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய புறத்தில் நமக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். பாருங்களேன், 2 நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். உர்வத் இப்னு ஜுபைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாபீன்களிலே கட்டுப்பட்ட ஒரு மகத்தான மனிதர். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த காலத்தில் இருந்த டமாஸ்கஸினுடைய ஆளுநர் இவரை அழைக்கிறார். அழைச்ச உடனே உர்வத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் கிளம்பி போறாங்க. போகிற வழியில் அவங்களுடைய மகனார் குதிரையிலேருந்து கீழே விழுந்து வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்கள நல்லடக்கம் செய்யக்கூடிய சமயத்தில் இவங்களுக்கு காலில் ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டு போச்சு. இப்படி இந்த புண்ணோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க. டமாஸ்கஸ் போயாச்சு. போன பின்னாடி இதனுடைய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதிகமான பின்னாடி ஆளுநரின் மூலமாக விருந்தாளியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர். இவருக்கு இப்படி ஒரு பாதிப்புன்னு கேள்விப்பட்டவன ஆளுநர் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவர்களை எல்லாம் கூப்பிட்டு உயர்தரமான சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட வேண்டும், நீங்கள் எந்த ரீதியில் இவருக்கு குணம் கொடுக்க முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்ல, எல்லா மருத்துவர்களும் வந்து கூடி நின்று பார்த்தா இந்த புண்ணு பாதிப்பு அப்படியே ஏறிடுச்சு உள்ளார. எந்த அளவுக்குன்னா காலில் பாதியை கட் பண்ணி எடுத்தாதான் இதனுடைய அந்த பாதிப்பு தொடராமல் இருக்க முடியும். விட்டுட்டோம் சொன்னால் அப்படி மேலே வரைய பரவி மொத்த காலை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். என்ன செய்யலான்னு கேட்டவொன்னே பரவாயில்ல எடுத்துருங்கன்ட்டாங்க. உர்வத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் பாதி காலை கட் பண்ணணும். இப்போ மருத்துவர்கள்லாம் சொன்னாங்களாமா, காலை கட் பண்ணி எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கடுமையான வலியும் வேதனையும் உள்ள ஒரு கட்டம் அது. இன்னைக்கு உள்ள காலம்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அனஸ்தஸ்தியா இருக்குது, அந்த குறிப்பிட்ட மயக்க மருந்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட பகுதியை மறக்க செய்து அதற்கு பிறகு நடக்கிறது எல்லாம். ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, கொஞ்சோண்டு 1 அவுன்ஸு மது கொடுக்குறோம், குடிங்க, நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் மயங்கி கிடப்பீங்க, அந்த மயக்கத்தில் நாங்கள் கட் பண்ணி ஆப்ரேஷன் முடிச்சிடறோன்றாங்க. உர்வத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பிலே நான் இதை சரி செய்வதற்காக ஒரு ஹராமை கொண்டுதான் எனக்கு இது சரியாக்கப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் தேவையும் எனக்கு இல்லை. எனக்கு வளமை ஒன்று இருக்கிறது. தினசரி குர்ஆனிலே 7.5 ஜுஸு நான் ஓதுகிற வழக்கம் கொண்டிருக்கிறேன். 4 நாளுக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்களாம், ஒரு நாளைக்கு 7.5 ஜுஸு ஓதுவாங்களாம், நாளில் ஒரு பாகம். நான் பாட்டு ஓத ஆரம்பிக்கிறேன், நீங்க பாட்டு உங்க வேலையை ஆரம்பிங்கன்னாங்க.
ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு ஆபரேஷன் நடக்கிறது, காலை துண்டாக்குகிறார்கள். திருக்குரானை ஓத துவங்குகிறார். அன்னைக்கு ஓத வேண்டிய 7 ஜுஸு ஓதி முடிச்சாரு. முடிச்ச உடனே கேட்டாராமா ஆபரேஷன் முடிஞ்சா அப்படின்னு. கட்டாயிடுச்சு. இப்போ அந்த கால் துண்டித்து கிடக்கிறது. அந்த காலை பார்த்து உர்வத் இப்னு ஜுபைர் பேசுகிறார் ரஹிமஹுல்லாஹ், காலே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உன்னை கொண்டு எத்தனை இரவுகளிலே பள்ளிவாசலை நோக்கி நான் நடந்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் மீது ஆணை சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், ஒரு காலமும் உன்னை வைத்து நான் ஹராமின் பக்கம் நடந்ததே கிடையாது. ஹராமின் பக்கம் உன்னை வைத்து நான் நடந்ததே கிடையாது. நல்ல விஷயத்தை சொல்லுவதற்கு, கேட்பதற்கு, இறை இல்லத்தில் தொழுவதற்கு இரவில் பகலில் பல சமயம் நடந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் போய் வா, உனக்கு பின்னால் சொர்க்கத்திலே நானும் வருகிறேன் என்று உர்வத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, எவ்வளவு பேணுதல் மிக்க வாழ்க்கை, அல்லாஹ்வை பயந்து எவ்வளவு அச்சமிக்க வாழ்க்கை இது. இப்படி வாழும் சமயத்திலே அல்லாஹும் நம்மை பாதுகாப்பான். எனவேதான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு சொன்னாங்க, அல்லாஹ் விஷயத்தில் நீ பாதுகாப்பா நடந்துக்கோ, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஒன்று. ரெண்டாவது சொன்னாங்க, யஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வின் விஷயத்திலே நீ பேணி பாதுகாத்து நடந்து கொண்டால், உன்னை அவனுக்கு முன்னாடி உண்மையான அடிமையாக நீ காட்டிக்கொண்டால், உனக்கு முன்னால் அவனை பார்ப்பாய். உனக்கு முன்னால் அவனை பார்ப்பாய் என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய உதவி உனக்கு முன்னாடி கிடைக்கும். உன்னுடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் அல்லாஹ் சக்தியை கொடுத்து விடுவான் என்றால், நீ கையை உயர்த்தினாலே அல்லாஹ் பதில் கொடுத்து விடுவான். அதீதிலே வருகிறது, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் இவங்க கலந்துக்கல. உஹது யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி பத்ர் யுத்தத்தில் கலந்துக்கல. அடுத்த வருஷம் உஹது. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, பத்ரிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தரல. ஆனா நீங்க குறிச்சு வச்சீங்க நபியே, அடுத்து எனக்கு யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தால் நான் யார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள், நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது சவடால் வார்த்தைலாம் இல்லை. சில சமயத்தில் நாமும் சவடால் வார்த்தை சொல்லுவோம். என்னை பற்றி தெரியணும்ல, ஒரு சில நேரம் வரும், அப்போ காட்டுறேன் என்னுடைய உண்மையான முகத்தை, நான் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்குவ பாரு அப்படின்னு சில நேரங்களில் நாம் சில சமயங்களிலே சும்மா வெத்துக்காக வேண்டி கூட சில சமயங்களிலே பேசி விடலாம். அதில் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை. அடுத்த யுத்தம் நடந்தது, உஹது யுத்தம். அந்த உஹது யுத்தத்திலே தனி ஆளாக அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், உஹது யுத்தத்தில் தான் நபியை தனியாக விட்டு முனாஃபிக்குகள் எல்லாம் யுத்த களத்தை விட்டு ஓடி போனாங்க, தெரிச்சு ஓடினார்கள். இது ஒரு புறம் நடந்தது. இன்னொரு புறம் குறிப்பிட்ட மலைக்கு மேலே ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தலைமையிலே ஒரு டீமை நிப்பாட்டி இருந்தாங்க. என்ன நடந்தாலும் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க வெற்றி கொள்ளப்படுகிறது என்ற செய்தியை பார்த்த உடனே அதுல ஒரு டீம் கீழே இறங்கிடுச்சு. வெளியேறி ஓடிய எதிரிகள் இந்த இடத்துல காலி இருக்குன்றதை கேள்விப்பட்டு இங்கிட்டு வந்து மொத்தமா அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு விதமான நெருக்கடி. ஒரு பக்கம் வந்தவங்கள்ல ஒரு பெரும் பகுதி போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் நாலாபுரத்திலும் எதிரிகள் அடைய வளைந்து கொண்டார்கள், சூழ்ந்து விட்டார்கள். இப்ப அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தனி ஆளா நின்று கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான நபர்களை வீழ்த்தி தள்ளிவிட்டு அந்த இடத்திலே ஷஹீதாகி கிடந்தார்கள். வரலாற்றில் எடுக்கிறாங்க, உஹது யுத்தத்திலே ஷஹீதானவர்கள் எண்ணிக்கை 70 சுகதாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அங்கே அடக்கப்பட்டிருக்காங்க உஹது சுகதாக்கள். உஹது மலை அடிவாரத்தில் அவர்களுடைய அந்த புனிதமான மக்பரா இருக்கிறது, அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்கிறது. 70 சுகதாக்களிலே பல பேருடைய முகம் அடையாளப்பட்டுச்சு. இவங்க 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 எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் சில பேருடைய முகம் தெரியல, சில பேருடைய தோற்றம் யார் இவருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாத நபர்களில் ஒருவராக இந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹுடைய உடல் சிதைந்து கிடந்தது. ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாங்க, யாரும் தெரியல. இவங்களுடைய சகோதரி தான் வந்து இவங்க உடம்பில் ஒரு நகத்தின் ஓரத்திலே, விரலின் ஓரத்திலே இருந்த ஒரு சின்ன அடையாளத்தை வைத்து என்னுடைய சகோதரர் தான் இவரு, அனஸ் இப்னு நதுர் தான் சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குனா, ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை உண்மையா நிறைவேற்றுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்து ஒரு யுத்தம் வந்தால் நபியே நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க. காமிச்சிட்டாங்க, தன் வீரத்தை காண்பித்தார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் அல்ல என்னையும் இழப்பேன் நான், அப்படிப்பட்ட வைராக்கிய உறுதிமிக்கவன் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு சொன்னாங்க.
இவங்களை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரிஜால் இன்ன மின் இபாதில்லாஹி மன் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர. மனிதர்களிலே அல்லாஹ்வுடைய அடியார்களே சில மக்கள் இருக்கிறாங்க, இப்படித்தான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் அதை அப்படி நடத்தி காட்டுவான். ஏன்னா அல்லாஹ்வின் விஷயத்தில் அவர்கள் 100% அவனுடைய காரியங்களிலே மிகச்சரியாக நடப்பதினாலே அவங்களுடைய விஷயத்தை நிறைவேற்றதுக்கு அல்லாஹ் பொறுப்படுத்துகிறான். இதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக. அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீ 100% சரியாரி, உனக்கு முன்னாடி அல்லாஹ்வை நீ பாப்பான், உனக்கு முன்னால் அவனுடைய உதவி உனக்கு வந்து கிடைக்கும், நீ கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் உனக்கு வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூணாவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். எதை கேட்க நினைத்தாலும் அல்லாஹ்ட்ட கேளு, முதல்ல அல்லாஹ்ட்ட கேளு. ஏதாவது ஒரு உனக்கு உதவி தேவைப்பட்டால் வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவி கேளு. அடுத்துதான் அடுத்த நபர்கிட்ட யோசிக்கணும். முதல்ல அல்லாஹ்ட்ட சொல்லு. உடல்ல பிரச்சனையா, ஏதாவது கோளாறா, ஏதாவது உடல்ல சுகவீனம் ஏற்பட்டு போச்சா, மருத்துவர் போய் சந்திக்கணும், அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதற்கான முயற்சிகள் செய்யணும், இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட வாங்க. இந்த மாதிரி சங்கடம், இந்த மாதிரி ஒரு சிரமம், உடல் ரீதியா எனக்கு ஒரு பாதிப்பு, உடல் ரீதியாக எனக்கு ஒரு கஷ்டம், இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் எப்படி வருமோ தெரியல, இறைவா உன்னிடத்தில் நான் விட்டு விட்டேன், எனக்கு எது நலவோ அதை காட்டு, எனக்கு எது சோகத்தையும் துன்பத்தையும் நெருக்கடியையும் தருமோ அதை விட்டு நீ பாதுகாத்துரு என்று அல்லாஹ்விடத்தில் முதலிலே சொல்லிவிட்டு அடுத்து அதற்கான தீர்வை நோக்கி போங்கள். தீர்வு உள்ளபடியே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் வைத்த அந்த கோரிக்கை அதை அப்படியே உல்டாவா மாற்றும். நீங்கள் சொன்ன அந்த துவா, நீங்கள் கேட்ட அந்த கோரிக்கை அப்படியே உல்டாவாக மாற்றும் இல்லையா? எனவேதான் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் நாம் ஓதுகிறோம். என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதுகிறோம், இமாம் ஓத கேட்கிறோம். அந்த வார்த்தை இல்லாமல் அந்த அந்த சூறாவே முழுமை வராது. சொல்ல போனால் முக்கியமான இடம் அது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். வல்ல அல்லாஹ்வே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் தான் உதவி கேட்கிறோம், உன்னிடத்தில் தான் உதவி கேட்கிறோம். ஆமாம், அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் வேறு யாரால் உதவி செய்ய முடியும்? அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்தில் நாம் கையேந்தி கேட்க முடியும்? நம் குறைகளை கஷ்டங்களை யாரிடத்தில் சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் உலகத்தில் யாராவது காது கொடுத்து கேட்பார்களா? நெருங்கிய உறவாகவே இருக்கட்டுமே, நமக்கு நீண்ட நாட்களாக வருடக்கணக்கில் பழகிய நட்பாகவே இருக்கட்டுமே, ஒரு தடவை சொன்னா கேட்பாரு, வச்சுக்க 3 தடவை சொன்னா கேட்பாரு, ஒரு 5 தடவை சொன்னா கேட்பாரு, 6ஆவது தடவை போனா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்படி வருவியா டெய்லி, புலம்பிட்டே இருப்பேன், ஏன் இப்படி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? பெத்த தகப்பனாராகவே இருக்கட்டுமே, நாம பெத்த பிள்ளையாவே இருக்கட்டுமே, வாப்பா 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 என்று 5-6 முறைக்கு மேலாக வந்து அவன் நம் காலை சுத்தும் பொழுது நீனா விழுந்து எந்திரிச்சு வாடா, வரே பின்னாடி வந்து நின்றுட்டு என்ன இது சொல்லுவோமா மாட்டோமா? ஆனால் அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் நம்மை பார்த்து அப்படி சொல்லுவானா? எத்தனை முறை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் முதல் தடவை கேட்கும் பொழுது உங்களை எப்படி பார்த்தானோ அப்படித்தான் நீங்கள் 100வது தடவை கேட்கும் பொழுதும் பார்ப்பான். முதல் தடவை உங்களை எப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டீர்களோ, எப்படி உங்களை அவன் உதவி செய்ய முன்வந்து பார்த்தானோ அப்படிதான் 1000 தடவை கேட்கிற பொழுதும் பார்ப்பான். மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் கேட்டால் கோபப்படுவார்கள், அல்லாஹ் கேட்காட்டி கோபப்படுவார். மனிதர்கள் கேட்டா கோபப்படுவாங்க, நல்ல வேலை பக்கத்து கடைக்கு வந்தால் நம்ம கடைக்கு வரல, கிராஸ் பண்ணி போயிட்டாரு. மனிதன் இயல்பு, என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், இயல்பு. ஆனால் அல்லாஹ்வின் இயல்பு கேட்கவில்லை என்றால் கோபப்படுவான். ஏன் இவன் இடத்தில் கேட்க மறுக்கிறான்? கொடுக்க நான் தயார். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை கூப்பிடுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன், என்னை அலை என்று அல்லாஹ் சொல்கிறான். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, உங்களிடத்தில் என்னுடைய இபாதுகள், என்னுடைய அடியார்கள் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன்,
என்னை அழைக்கவர்களின் அழைப்பைக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. அல்லாஹ்வை தொடர்பு கொள்வதற்கு இடையிலே யாரும் வேண்டாம். இஸ்லாம் மட்டும்தான் அப்படி ஒரு நிலையை வைத்து யாரும் வேண்டாம். நேரடியாக அல்லாஹ்ட்ட பேசலாம், நேரடியாக நம்முடைய மனக்குறையை சொல்லலாம், நேரடியாக அவனோடு நாம் கனெக்ஷனை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னம்பிக்கை தரக்கூடிய முக்கியமான பாயிண்ட், நீங்க வாழ்க்கையில என்ன ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட கேளுங்க. என்ன உதவி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவனிடத்திலே கேளுங்கள். இது மூணாவது விஷயம். நாலாவதா சொன்னாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅர்ரிஃப் ஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபிஷ் ஷித்தா. சந்தோஷமா இருக்கும்போது, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்லாஹ்ட்ட நிறைய கேட்டுருங்க. நல்லா இருக்கும்போது நிறைய கேட்டுருங்க. நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்ல, சிரமம் வரும்ல, நெருக்கடி வரும்ல, அப்ப நீங்க கேட்காட்டியும் அல்லாஹ் கொடுத்துருவான். நல்லா இருக்கும்போது கேட்டுருங்க. மனித இயல்பு என்ன தெரியுமா? இதுக்கு நேர் ஆப்போசிட். நல்லா இருக்கும்போது யோசிக்க மாட்டோம். அல்லாஹ்வின் இடத்தில் கையேந்தி கேட்பதற்கு நேரம் நமக்கு இருந்தாலும் சோர்வு நம்மை தடுக்கும், அல்லது அலுவல்கள் நம்மை பிடித்து இழுக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா இருக்கும்போது நிறைய கேளுங்கன்னாங்க. கஷ்டப்படும் பொழுது மூமின் மட்டும் கேட்க மாட்டான், மூமின் அல்லாதவரும் கேட்கத்தான் செய்வார். எனவே தானே சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் சிரமப்பட்ட பொழுதும் கூட, சிரமத்தில் இருக்கும் பொழுது பள்ளியை தேடி வர்றாங்க. ரொம்ப நாள் பிள்ளைக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, அவ்வளவு நோய், என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அமையவே மாட்டேங்குது, மரம் வேலை கிடைக்கவே இல்லை. அன்பு சகோதரர்களே, நான் பணி செய்யக்கூடிய இடம் சுத்தி சகோதர சமயத்து மக்கள் வாழக்கூடிய இடம். பல காட்சிகளை நான் நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பல விஷயங்களை சொல்லி முறையிடக்கூடிய விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இப்ப சிரமத்தில் இறைவனை தேடுதல் என்பது மூமின் மட்டுமல்ல, எல்லாரும் தேடுவாங்க. இப்போ மூமின் எப்படி இருக்கணும்? சந்தோஷத்துல தேடணும். ரெண்டு விஷயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்ட காலத்திலே ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை அழைத்தார்கள் இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஓதுனாங்க? மீன் வயிற்றில் இருக்கும்போது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மீன் வயிற்றில் ஆழ்கடலில் இருக்கும் நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை ஓத ஓத மலக்குகள் பார்த்தாங்களாம். மலக்குகள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம், யா அல்லாஹ், திரும்ப திரும்ப கேள்விப்பட்ட குரல் மாதிரி இந்த குரல் இருக்குது, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காரு போல தெரியுது, இறைவா நீ அவருக்கு நீ உதவி செய்யின்னு சொன்னாங்களாம் மலக்குகள். எனவே தான் அல்லாஹ் சொன்னா, வலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடிய மனிதராக இல்லாமல் போயிருந்தால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், உலக அழிவு நாள் வரை அந்த மீன் வைத்துக்குள்ளே தங்கி போயிருப்பார். இந்த வார்த்தை திருக்குரானிலே இலக்கிய அமைப்பில் பார்த்தோமையானால் அல்லாஹ் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துறான். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். இப்ப இல்ல, இதற்கு முன்னாடியே அல்லாஹ் அவர் தஸ்பீஹ் செஞ்சாரு. இந்த சிரமத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வை அவர் துதித்துக் கொண்டிருந்தார், அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். கஷ்டம் அவருடைய தன்னுடைய தேவைகளை கோரிக்கையை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தார். எனவே திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் பேசியதினாலே அந்த குரல் மலக்குமார்களுக்கு பரிச்சயமாகி போனது. மலக்குகள் சிபாரிசு செய்தாக அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் அவருக்கு நீ உதவி செய்யும் கேட்டார். ஒரே நபருடைய குரலை பல தடவை நாம் கேள்விப்பட்டிருந்தால், எத்தனை வருடத்திற்கு பிறகு எந்த நாட்டிலிருந்து அவர் கால் பண்ணாலும், அப்துல்லா பாய் நல்லா இருக்கீங்களா, குரலை வச்சு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஏன்னா பரிச்சயமான குரல், நமக்கு அறிமுகமான குரல். இதே வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டைம் கேட்டிருக்கோம், ஒரு 10 நாள் கழிச்சு அல்லது ஒரு மாதம் கழிச்சு, ஸலாம் அலைக்கும், அலைக்கும் சலாம். இன்னைக்கு நிறைய நடக்குதுங்க அந்த மாதிரி. அதாவது இஸ்லாம் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சலாம் சொல்லி யாருன்னு அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லுது. நான் வந்திருக்கேன், இன்னார் வந்திருக்கேன், அறிமுகப்படுத்தி உள்ளே போங்கன்னுது. ஆனால் இந்த ஃபோனில் நடக்கூடிய கூத்தெல்லாம் பார்த்தா அல்லாஹு அக்பர், இங்கேருந்து கால் பண்ணுவார், அங்கே எடுப்பாங்க, ஸலாம் அலைக்கும், அலைக்கும் சலாம், நான் யாருன்னு தெரியுதா, இங்கேருந்து கேட்பார். அவர் எப்படி தெரியும்? முகத்தை பார்க்காம எப்படி தெரியும்? இவர் அடுத்து யாருன்னு நீ கண்டுபிடிய பார்க்கலாம், புதிர், இங்கேருந்து ஒரு புதிர் போடுறாரு, யாருன்னு நீ கண்டுபிடி. எவ்வளோ பெரிய விஷயம் இது. இப்போ பரிச்சயம் இருந்தால் கண்டுபிடித்து விடலாம், பரிச்சயம் இல்லைன்னா, ஒரு அறிமுகம் இல்லை என்றால், அந்த குரலுக்கு ஒரு தொடர்பு இல்லை என்றால் முடியாதல்லவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் கேட்டதுனால அல்லாஹ்விடத்தில் உதவி செய்ய சொன்னார்கள். ஃபிரௌனும் சொன்னான் வார்த்தை, ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவினுடைய ரப்பை கொண்டும் ஹாரூனின் ரப்பை கொண்டும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னான். மலக்குகள் அல்லாஹ்விட சொன்னாங்களா, என்ன இது கேள்விப்படாத குரலா இருக்கு, இத்தனை நாள் நான் தான் ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் உன் பக்கம் கையை ஏந்திரதே கிடையாது, இவன்
இப்ப என்ன அல்லான்றான், இப்ப என்ன நான் தான் உன்னை வணங்க போறேன்றான், மூசாவுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டன்றான், ஹாரூனுடைய கடவுளை நம்பிக்கை கொண்டு இருக்கிறான். இந்த குரலுக்கு நீ சட்டம் பண்ணாத, இதை விட்டு அப்படி அப்படின்னு ஹதரத்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வதாக நாம் பார்க்கிறோம். எனவே 4வது விஷயமாக இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா இருக்கும்போது நிறைய கேளுங்க, நீங்க சிரமப்படும் பொழுது, உங்களுக்கு நெருக்கடி வரும் பொழுது கேட்டாலும் பரவாயில்லை, கேட்கலனாலும் அல்லாஹ் கொடுப்பான். 5வது முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க, இத்தோடு சொல்லி முடிக்கிறேன். வஅலம் அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக. வஅலம் அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யதுர்ரூக பிஷைஇன் லம் யதுர்ரூக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு அலைக். உலகமே சேர்ந்து உனக்கு நன்மை செய்யணும் நாடி அல்லாஹ் நாடாட்டி ஒரு துரும்ப கூட உனக்கு ஆப்போசிட்டா நகர்த்த முடியாது. உலகமே சேர்ந்து உனக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் நாடி அல்லாஹ் நாடாட்டி ஒரு இம்மி அளவு கடுகளவு கூட அவர்கள் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. எழுதப்பட்டது காய்ந்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு நம்பிக்கை மிக்க வார்த்தை இது. அல்லாஹ் நாடிதான் நடக்கும். உலகமே சேர்ந்து உனக்கு எதிராக திட்டமிட்டாலும் சதி செய்தாலும் பல்வேறு விதமான சூழ்ச்சி வரைகள் பின்னினாலும் அல்லாஹ் நாடாட்டி அவங்களால ஒரு நிமிடம் கூட உன்னிடத்தில் நெருங்கி வர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த வார்த்தையை விட தன்னம்பிக்கைக்கு வேற என்ன வார்த்தை வேண்டும்? எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு எது பயன் தருமோ அதன் மீது நல்ல ஆசைப்பட்டு அதை கிடைக்கிறதுக்காக அல்லாஹ்விடத்திலே உதவி கேள். உனக்கு நினைச்சு முயற்சி பண்ணது ஒன்று கிடைக்கலன்னு வச்சுக்கிய, ஒரு காலமும் சொல்லாத சரி நான் அப்படி நடந்திருந்தா இது சரியாயிருக்கும், இந்த காரியத்தை இப்படி செஞ்சிருந்தா இது கரெக்டாயிருக்கும். அவர் அப்படி பேசி அதை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொன்னதை யாரு கேட்கிறா, நான் சொன்னது பிரகாரம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்கா. இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, நாங்கள் சொல்லலாம், எதையுமே சொல்லாதீங்க. வலாக்கின் குல், நீங்க சொல்லுங்க, கத்தரல்லாஹு வ மா ஷா, அல்லாஹ் நாடி நடந்திருக்கிறது, அவ்வளவுதான், அல்லாஹ்வின் நாட்டம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படி இப்படி என்று யோசிக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, இது ஷைத்தானுடைய வேலையை தூண்டிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிறைய இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு வீட்டுக்காரும் பொஞ்சாதி ஏதோ ஒரு சங்கடம் போல தெரியுது, அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது காப்பியை கொண்டு கீழே டம்முன்னு வச்சுட்டு, உங்களை கட்டிக்கிட்டதுக்கு எதையாவது ஒரு இப்லீஸையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சோகத்தோடு சொல்லுது. ஏதோ அவ்வளோ தூரம் பற்றுக்கும் போல தெரியுது. நம்மால் ரொம்ப கூலாக சொன்னாராம்மா, அம்மா எவருமே தெரியாத உனக்கு இஸ்லாத்தில் மார்க்கத்தில் அல்லாஹ் தடை விதித்திருக்கான், ஒரு சகோதரன் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுமா அப்படின்னா. என்ன சொல்கிறாரு புரியுதா? ஒரு சகோதரன் கூட பிறந்த சகோதரியை நிக்கா செஞ்சக்கூடாதுமா, நீ இப்லீஸை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்கிற, உங்கள் அண்ணன் இல்லை இப்லீஸு, எப்படி நீ அவர் கல்யாணம் பண்ணிப்பா, அது மார்க்கு தடை அல்லவா அப்படின்னு சொன்னாராமா. அதாவது இப்படி ஆயிருந்தால் அப்படி நடந்திருக்கும் என்ற வார்த்தை கூட சொல்ல வேண்டாம், அது மிகப்பெரிய ஷைத்தானுக்கு வழிவகுத்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். இப்போ நம்ம நினைப்போம் நல்லதுன்னு சொல்லி, உலகமே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அல்லாஹ் நாடாட்டி எதுவும் அசையாது என்பதை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். இந்த 5 காரியத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து, இப்படியான எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னோக்கி நடந்து போய்கொண்டே இருங்கள். எவ்வளவு பெரிய சிரமங்களும் கஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து வந்தாலும், உலகமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறது என்ற நினைப்பு உங்களுக்கு வந்தாலும், இந்த நம்பிக்கையோடு நகருங்கள். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமான பாதைக்கு நகரும், முன்னேற்றமான பாதைக்கு நகரும், நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் நகர்ந்து போவீர்கள் என்பதை அழுத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அழுத்தமான இறை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாழும் காலத்தில் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட பெருவாழ்வையும் நோய் நொடி இல்லாத நல்வாழ்க்கையும் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தருவானாக. மருத்துவமனையின் கஷ்டங்கள் துன்பங்களை விட்டு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு கலிமா தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடம் எதுவோ அதை இங்கிருந்தே பார்த்து மன திருப்தியோடு இறை பொருத்தத்தோடு நம் உடலை விட்டு ஆத்மா பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.